பசங்களா அண்ட் பேரண்ட்ஸ் வெல்கம் டு ஜானஸ் நீட் தமிழ். நிறைய பேருக்கு நீட் 2026 அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி மேம் நான் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது? நான் எப்படி அப்லோட் பண்ணாலும் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஃபோட்டோவோ இல்லை சிக்னேச்சரோ அப்லோடே ஆக மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு ப்ரைவேட்டாகவும் நிறைய மெசேஜஸ் வந்திருந்தது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அண்ட் அதோட டைமென்ஷன் எப்படி இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன சைஸ்ல இருக்கணும்னு எல்லாத்தையும் டீடைலா சொல்லிடுறேன். அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். ஸ்டார்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் A to Z டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு தெரியல, எவ்வளோ சைஸ்ல இருக்கணும் தெரியல அப்படின்னா ஒன்ஸ் அதை பார்த்துட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல எப்படி லைவ் போட்டோகிராஃப் இருக்கு இல்லையா, புதுசா இந்த இயர் 2026ல தான் லைவ் போட்டோகிராஃப் ஆப்ஷன் வேற நமக்கு புதுசா கொடுத்துருக்காங்க. ஸோ அது கம்பல்சரியா நம்ம அப்லோட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோல அதை பத்தியும் டீடைல்டா எப்படி ஈஸியா அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்கணும் சாம்பிள் போட்டோவோட வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை எப்படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட எல்லா ஃபிங்கர் அண்ட் தம்ப். நிறைய பசங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒன்லி தம் ஃபிங்கர் மட்டும் தான் வேணும், ஸோ நான் தம்பை மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி உங்களோட 10 ஃபிங்கர்ஸ்லையும் ஸ்டாம்ப் பேடில் இங்க் வச்சு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட்டில் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இதே மாதிரி வச்சு இதை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னா 10 KBலேருந்து 200 KB சைஸில் இருக்கணும். என்ன ஃபார்மேட் அப்படின்னா ஃபோட்டோ யூஸ்வலாக JPG JPEG ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் வச்சு தான் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரும் PDF ஃபார்மேட்டில் வச்சு அப்லோட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அப்லோட் ஆகாது. ஸோ அழகாக ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஸ்மட்ஜ் எல்லாம் பண்ணாமல் அழகாக இந்த மாதிரி வச்சு ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துடுங்க. கிளியராக இருக்கணும். எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இந்த ஃபிங்கர் வந்து இந்த ஃபிங்கரோட மெர்ஜ் ஆகி இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட் அண்ட் கிளியராக எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஒன்ஸ் வச்சு வரல அப்படின்னா இன்னொரு A4 ஷீட்டை எடுத்து அழகாக வச்சு ஸ்கேன் பண்ணுங்க. அண்ட் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஃபோட்டோ எடுக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும் போது ஹரிசாண்டலில் வச்சு ஃபோட்டோ எடுங்க பசங்களா. ஏன் நான் ஹரிசாண்டலில் வச்சு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இப்போ உங்களோட டாக்குமெண்ட் அப்லோடிங் செக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோகிராஃபை அப்லோட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைஸ் வந்து 10 KBலேருந்து 200 KB இருக்கணும். ஃபார்மேட் நான் சொன்ன மாதிரி JPG JPEG ஃபார்மேட்டில் இருக்கணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அப்லோட் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, நான் ஸ்கேன் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்டை வெர்டிகலாக வச்சு நான் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் பசங்களா. ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் அது ஓப்பன் ஆச்சு. இந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ளே தான் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்லோட் ஒரிஜினல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜில் ஒன்றுமே இல்லை, யுவர் ஸ்கேன்டு ஃபைல் இஸ் எம்டி அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போது நீங்கள் வந்துட்டு இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி கரெக்டாக நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை இந்த பாக்ஸ்க்குள்ள மாதிரி வச்சு சரி அதை அப்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டன் கொடுத்தா எடிட்டட் இமேஜ் சைஸ் வந்து 10 KBக்கு கம்மியாக இருக்குது. நம்ம மினிமம் KB சைஸே 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. பட் நான் இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 10 KBக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஷீட்டில் நடுவில் மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி வச்சு நம்ம அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆகுதான்னு பார்த்தோன்னா அப்பயும் என்ன சொல்லிச்சு அப்படின்னா யுவர் ஃபைல் ஸ்கேன்டு ஃபைல் இஸ் எம்டி அப்படின்னு தான் வந்தது. நாங்கள் இமேஜ் வித்து இமேஜ் ஹைட் நிறைய மாற்றி பண்ணி பார்த்தோம். அப்புறம் தான் ஃபைனலாக நாங்கள் எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா வெர்டிகலாக இல்லாமல் ஹரிசாண்டலாக ஃபோட்டோவை வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வெர்டிகலாக வச்சுட்டீங்க அப்படின்னாலும் ரொட்டேட் கொடுத்தோம் அப்படின்னா அதை ஹரிசாண்டலாக மாற்றணும். ஸோ எடிட் பண்ணி ஹரிசாண்டலாக மாற்றிட்டு இந்த மாதிரி வச்சு அப்லோட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து அப்லோட் ஒரிஜினல் கொடுத்தப்ப அப்லோட் ஆகலை. அண்ட் தென் இமேஜ் வித் அண்ட் ஹைட் இருக்கு இல்லையா, இமேஜ் வித் வந்து 400, இமேஜ் ஹைட் வந்து 230. ஸோ இந்த 400 230ல் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி போய் உட்காந்துட்டு ஸோ இப்படி அப்லோட் பண்ணும்போது எங்களுக்கு அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக வச்சு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. சப்போஸ்
சப்போஸ் வெர்டிகலாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். எடிட்டிங்கில் போட்டு உங்கள் ஃபோட்டோ ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக மாறிடும். ஸோ ஒன்ஸ் அதை வந்து அப்லோடே ஆகலை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இமேஜ் வித்தும் இமேஜ் ஹைட்டும் போட்டால் எல்லாருக்குமே அப்லோட் ஆயிருக்கு. ஸோ அதனால் 400 × 230 இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்லோட் ஆகலை அப்படின்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கிளிக் ஹியர் டு வியூ யுவர் அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கேன் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட் ஈஸியாக நமக்கு பார்க்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். நான் சொன்ன மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கோட் வந்துட்டு நீங்கள் எந்த கோடில் வரீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்குமே நான் தனியாக டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். கோட் 1லேருந்து கோட் 7ல் யாரெல்லாம் வருவாங்கன்னு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ லைவ் ஃபோட்டோகிராஃபும் எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் அவங்களும் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையோ இல்லை நீட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை டியூஷன் குரூப் வச்சிருக்கீங்க, இல்லை பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் பசங்க தான் அப்ளிகேஷன் போட போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ எடுத்து காட்டுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all. Take care and bye bye.